நாளையில இருந்து திருவிழா ஆரம்பமாகுது. 20 வருஷம் கழிச்சு நடக்கிற விழா. உங்களுக்கே தெரியும், நிறைய பிரச்சனைகளுக்கு மத்தியில தான் நடத்துறோம். ஊர்ல நீங்க முக்கியமான ஆளு. நீங்க வந்து நின்று விழாவை சிறப்பா நடத்தி கொடுக்கணும். என்னையா முக்கியமான விஷயத்தை பற்றி பேசுகிறதா என்னென்னமோ பேசிகிட்டு இருக்கீங்க? திருவிழாவில் ஊர் மரியாதை, பரிவட்டம் எல்லாம் எனக்கு தானே. ஏன்னா ஒரு திருவிழாக்கு வரோம், நமக்குன்னு ஒரு மரியாதை இருக்குல்ல. அங்கே வந்து பரிவட்டம் கட்டலனா எனக்கு என்ன மரியாதை? யோ, பழசெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? 20 வருஷமா ஏன் இங்கே சித்திரை திருவிழா நடக்கலன்னு உங்களுக்கே தெரியும். நெடுங்குண்டத்தை அவ்வளோ சீக்கிரம் மறந்திருக்க மாட்டேங்கன்னு நினைக்கிறேன். இந்தாங்கய்யா. ஐயா இந்தாங்கய்யா. ஐயா, குடும்பத்தோட வந்து விழாவை சிறப்பிச்சு கொடுக்கணும். ஆமாங்கய்யா. சித்ரா. அப்பா. குலோய். சரிப்பா. ஐயா, அப்ப நாங்களாம் கிளம்புறோங்கய்யா. வரோங்கய்யா. இதை பாருங்க, ஊருக்கு வந்தோன்னே பரிவட்டம் கட்டுறதுல பிரச்சனை அது இதுன்னு ஆரம்பிச்சிங்க. என்னை பற்றி தெரியும்ல. கிளம்புங்க, போய் பரிவட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. சரிங்கய்யா, வரேங்கய்யா. என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க? பரசுராம் ஐயா கிட்ட அவருக்கு தான் பரிவட்டம்னு சொன்னீங்க, இங்க வந்து இவருக்கு தான் பரிவட்டம்னு சொன்னா என்னங்க அர்த்தம்? நாம எங்க சொன்னோம், அவரே சொல்லிட்டாரு. பரசுராம் ஐயாக்கு வாக்கு கொடுத்ததை சொல்லியிருக்கலாம்ல. யோ, விவரம் தெரியாம பேசிட்டு இருக்க நீ. 20 வருஷத்துக்கு முன்னாடி ஏன் திருவிழா நின்னுச்சுன்னு நீ தெரியாம பேசுறேன்னு நினைக்கிறேன். கிருபாவை பத்தி தெரிஞ்சா நீங்க இப்படி பேச மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஏன் இப்ப மட்டும் பிரச்சனை வராதா? வரும், வரத்தான் செய்யும். பிரசனம் பார்த்த பணிக்கர ஜோசியர் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? இப்பவே பரிவட்டத்தை பத்தி கிருபாயா கிட்ட சொல்லி இப்பவே பிரச்சனை ஆரம்பிக்கணுமா? யோ இரியா, முதல்ல திருவிழா ஆரம்பிக்கட்டும். இவங்கெல்லாம் ஊருக்குள்ள வரட்டும், அதை நான் அப்புறம் பாத்துக்கலாம்னு நினைச்சேன். இவர் ஊர்ல வந்து பிரச்சனை பண்ணாருன்னா? பிரச்சனை பண்ணா நம்ம பரசுராமன் ஐயா கிட்ட பேசி பார்ப்போம். அவர் பெரியவர், ரொம்ப நல்ல மாதிரி புரிஞ்சுப்பாரு. பரிவேட்டை அவருக்கு வேணான்னு நம்மள்ட்ட சொல்லியிருக்காரு. பாத்துக்கலாம், இதுக்கு மேல அம்மன் விட்ட வழி. ஆமா, சரி வாங்க போலாம். சரி வாங்க போலாம். ரெடி ஆயிட்டியாமா? நான் ரெடி ஆயிட்டேங்க. நல்ல நேரம் முடியறதுக்குள்ள நாம கிளம்பியாகணும். எங்கப்பா எல்லாரும்? ஆமா, மகா எங்க? என்னது மகா வராளா? அவ எதுக்கு நம்ம குடும்ப கோயில் ஃபங்க்ஷனுக்கு? சித்தி, அவளும் நம்ம வீட்ல ஒருத்தி தானே, வரட்டுமே. என்னங்க, நீங்க எதுவும் நினைக்காதீங்க. நீயும் தானே திருவிழாக்கு வர, வா வா. நான் இருக்கும்போது இந்த குடும்பத்துக்கு எதுவும் நடக்காதுன்னு சொன்னேன்ல. உன் கண்ணு முன்னாடியே இந்த குடும்பத்துக்கு என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு பாரு. இவங்க பார்வையே சரியில்லை. அவருக்கு இப்போதைக்கு ஆபத்து வரணும்னா அதுக்கு ஒரே காரணம் இவங்கள மட்டும்தான் இருக்க முடியும். என்ன ஆனாலும் சரி, இவங்களை மட்டும் நம்ம கரெக்டா ஃபாலோ பண்ணணும். இவங்க என்ன செய்யறாங்க ஏது செய்யறாங்கன்னு கவனிச்சாலே பாதி பிரச்சனையை சரி பண்ணிடலாம். ஆனா ஒண்ணு சித்ரா, அடுத்த ஜென்மத்திலயாவது நான் ஆம்பளையா பொறுக்கணும். என் புருஷன் எனக்கு பொண்டாட்டியா வரணும். நான் தீரந்தால அதை செய்ய இதை செய்ய அதை பண்ணனு வேலையா வாங்கி கொல்லணும். இதுதான் ஆசை. சித்தி, ரொம்ப ஓவரா பேசுறீங்க. சீக்கிரமா கிளம்புற வழியை பாரு, போங்க, டைம் ஆகுது. அதெல்லாம் கிளம்புறேன். ஐயோ மாமா. அக்கா எங்கடா இருக்க? பார்ல நடந்த விஷயத்த இவர்கிட்ட சொன்னா முதல் கேள்வி நீ எல்லாம் ஒரு ஆம்பளையான்னு கேட்பாரு. ஒரு ஆம்பளன் கூட பார்க்காம என்ன கையை நீட்டி அடிச்சதுக்கு அவ அழணும். அவ வாழ்நாள் பூரா அழற மாதிரி செய்யணும். அதை செஞ்சுட்டு தான் அண்ணங்கிட்ட சொல்லணும். அது வரைக்கும் மூச்சை விடக்கூடாது.
டேய் உன்னைத்தான் கேட்டுட்டு இருக்கேன். முத்துராமன் கோயில் திருவிழா கிளம்பிட்டோம்டா. நீ எங்க என்ன பண்ணிருக்க? அண்ணே திருவிழாவுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் கிளம்புங்கண்ணே. ஒரு சின்ன வேலை இருக்குண்ணே, அதை முடிச்சுட்டு நான் பின்னாடி வந்துடுறேண்ணே. வேலையா? அப்படி என்னடா வேலை? திவா இதா பிரச்சனைடா? அண்ணே அப்படிலாம் ஒன்றும் இல்லைண்ணே, எந்த பிரச்சனையும் இல்லைண்ணே. சின்ன வேலை தானே, நான் முடிச்சுட்டு வந்துடுறேன். நீங்க போங்க, நான் பின்னாடி வரேன். சரி சீக்கிரம் பிடிச்சோ. எனக்கு பரிவட்டம் கட்டுறப்ப நீ இருக்கணும் என்ன? கண்டிப்பா இருப்பேண்ணே. ஏய் பாத்ரா ஒண்ணும் இல்ல. என்ன கர்ணா, கால்ல அடி எதுவும் பட்டுச்சா? அடிபட்டிருக்கா? இல்ல ஒண்ணும் இல்ல. லேசா ஸ்லிப் ஆயிடுச்சு. பார்த்து நடக்க மாட்டியா? பார்க்காம நடப்பாங்க. லைட்டா ஸ்லிப் ஆயிடுச்சு. என்னமோ உயிர் போன மாதிரி கேள்வி கேக்குற. டேய் வாடா. அண்ணே அக்கா, பாண்டியன் உங்க கூட கார்ல வரட்டும். நான் கருணாவோட போறேன். சரி. சின்ன பிள்ளைங்க மாதிரி சண்டை போடுறது ஒன்றும் குறைச்சல இல்லை. நம்ம கார்லேயே வருவோம். நிறுத்து, நானும் உன் கூட வரேன். என்னமோ சரியில்லையே. கிளம்பும் போதே இவனுக்கு கால் தட்டுச்சு. இவன் கூடவே நாம நிழல் மாதிரி இருந்தாகணும். இவனை எங்கேயும் நம்ம தனியாவே விடக்கூடாது. ஏய் மேல இடிக்காம வா. சும்மா பைக்ல உட்காந்துட்டு இடிக்காம வர சொன்னா எப்படி வருது? நீ ஏன் என் கூட வண்டியில வர? கார்ல வர வேண்டியதானே? நான் என்ன செய்யணும் செய்யக்கூடாதுன்னு நீ சொல்லாத. எனக்கு தெரியும் நான் என்ன செய்யணும்னு. ஐயோ, நான் கேட்ட கேள்விக்கும் நீ சொன்ன பதிலுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? இப்ப நீ வண்டியை ஸ்டார்ட் பண்ணி போறியா இல்லையா? போறேன் இரு. ஆமா, திருவிழா ஏற்பாடெல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்கா? ஆமாங்கய்யா. ஆமாங்க. உங்களை மாதிரி பெரிய மனசு உள்ளவங்களால திருவிழா களை கட்டி இருக்கு. எல்லாம் அந்த அம்மனோட அருள். நம்ம கையில என்ன இருக்கு? ஐயா, அந்த பரிவட்டம் சம்பந்தமா அதான் நீங்க அன்னைக்கே சொல்லிட்டீங்களே, பரிவட்டம் என் குடும்பத்துக்கு தான். நீங்க வேற ரொம்ப கட்டாயப்படுத்திட்டீங்க. எங்க வீட்லயும் எல்லாரும் ஆசைப்பட்டாங்க. அதனாலதான் நான் ஒத்துக்கிட்டேன். உங்க ஆசைப்படியே நடக்கட்டும். ஆமாங்கய்யா, சீக்கிரமே என் பேரனுக்கும் பேத்திக்கும் கல்யாணம் பண்ண போறோம். அப்பதான் நீங்க எங்க குடும்பத்துக்கு பரிவட்டம்னு சொன்னீங்க. எங்க மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ரொம்ப நல்ல சகுனம். சரி, அப்ப நாங்க கிளம்புறோம். சரிங்க. வாங்க. நல்லது.